நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த இரவு வேளையில மீண்டுமாக இந்த ஆண்டில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? பயம். யாரை கேட்டாலும் பயப்படுவாங்க. சின்ன பிள்ளைலாம் நம்மளை பார்த்து கேட்பாங்க, நீ எதுக்குமே பயப்பட மாட்டியா? யானைக்கு பயப்படியா, பூனைக்கு பயப்படியான்னு சொல்லிட்டு நம்ம கண்களுக்கு நேராக கரங்களை தட்டும்போது நம்ம கண்ணை தட்டி முடிச்சுட்டா, நீ பயப்படுற பார்த்தியா அப்படின்பாங்க. நான் சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்களாம் அந்த பயம். ஆனால் பெரியவங்களானதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை குறித்து நமக்கு பயம் வந்துடும். எதிர்காலத்தில் நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகளை வச்சு நான் என்ன செய்வேன், என் பிள்ளைங்க நல்லவங்களாக இருப்பாங்களா, கெட்டவங்களாக இருப்பாங்களா, எப்படி வளருவாங்க, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளை கஷ்டப்படுமா, எதிர்காலத்தில் நான் எப்படி சம்பாதிச்சிருவேனா, நான் முன்னேறிடுவேனா, என் பிள்ளைகள் நல்லா படிக்குமா, என் பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வருமா, இப்படி பல விதங்களில் நமக்கு பயம் இருக்கும். சில நேரங்களில் வியாதியை குறித்த பயம். ஏதோ ஒரு பயத்துக்குள்ளே மனுஷன் எல்லாருமே என்ன செஞ்சிட்ருக்கோம், சிக்கிட்டு தான் இருக்கோம். பயமே இல்லாத மனுஷன் யாராவது இருக்கான்னு கேட்டால் ஒருவருமே இல்லை. யாருக்குனாலும் ஏதாவது ஒரு பயம். வியாதியை குறித்து சொல்லிட்டாங்க, மரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ எனக்கு இந்த நாளில் மரணம் வரும்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லலை, மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதனால எனக்கு என்ன இருக்குது, பயம் இருக்குது. இன்னைக்கு வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் பயத்தோடு கூட வாழ்றீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 41, 13, 14. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இங்கே சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் உன் வலது கையை பிடித்து. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வலது கையை யார் பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னா கர்த்தர். என் கையை பிடிச்சிருக்கிற ஆண்டவர் என்னை பார்த்து சொல்றாரு, உன்னை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இன்னைக்கு உலகத்தில் துணை நிற்கிறேன் என்று சொல்லுவாங்க. திருமணத்தன்று கணவன் மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, எல்லா சூழ்நிலையிலும் நான் உன் கூட இருப்பேன். ஆனால் ஒரு சூழ்நிலை மோசமாகும் போது நம்ம விட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க, ஓடிடுவாங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல. வலது கையை பிடித்து நடத்துவேன் என்று சொன்ன தேவன், துணை நிற்பேன் என்று சொன்ன தேவன் கண்டிப்பாக நமக்கு எல்லா சூழ்நிலைகளும் என்ன செய்வார், துணையை நிற்பார். நம்ம வலது கையை பிடிச்சிட்டாரு, ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிறாரு. பயப்படாத, நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன், எந்த இடத்துல நான் உன்னை நடத்தி உனக்கு துணை நிற்பேன் என்று சொல்கிறேன். அடுத்து சொல்கிறாரு, நீ யாக்கோபு என்னும் பூச்சி, நீ சின்ன பூச்சி மாதமாக இருக்கிற, ஆனால் நான் உனக்கு என்ன செய்வேன், துணை நிற்பேன். நீ சிறு கூட்டமாக இருக்கிறேன்னு சொல்கிற, எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை, எனக்கு யாரும் இல்லை, நான் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். எல்லா குடும்பத்தில் எல்லாரும் இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, தம்பி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, மாமியார் மாமனார், குடும்பத்தில் அவர் பெரிய குடும்பம். ஆனாலும் கூட நான் ஒரு சிறு கூட்டத்தை போல, அனாதையை போல நான் இருக்கிறேன் என்று சொல்றியா? உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த உலகத்தில் எத்தனை பேர் துணை நிற்கன்னு சொன்னாலும் நிற்க மாட்டாங்க நம்ம கூட. ஆனால் ஆண்டவர் துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டார்னா எல்லா சூழ்நிலையும் என்னதான் வரட்டுமே நமக்கு துணையாக நிற்பார். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் எப்படி துணையாக வருவார்? நிச்சயமாக நான் சொல்கிறேங்க, வழி துணையாய் வருகிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய சாட்சி உங்களுக்கு தெரியும். சில நேரங்களில் ரோடு கிராஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் தனியாக போகிற நேரத்தில் நிறைய பஸ்ஸு எல்லாம் வர்ற அந்த பெரிய சாலையில் நான் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பேன். ஆண்டவரே, எனக்கு இந்த ரோட்டை என்ன செஞ்சுருங்க, கடத்தி கொண்டு போயிருங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் என்னோடு கூட ரோடு கிராஸ் பண்ண வருவாங்க. அவங்க கூட சேர்ந்து அப்பவும் நான் நினைப்பேன், ஆண்டவரே நீங்கள் அனுப்பின தூதன், இது ஒரு மனிதன் அல்ல, தேவன் அனுப்பின தூதன் என்று சொல்லி அவர்களோடு சேர்ந்து அந்த ரோடை கிராஸ் பண்ணி போயிடுவேன். அழகா பண்ணுவேன். நீ தாராபா ரீக்காராவா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் துணை நிற்கிறார். நான் துணை நிற்பேன்னு சொன்னார்ல, பயப்படாதேன்னு சொன்னார்ல. முதல்ல நம்ம தேவன் எப்போவுமே பயப்படாதேன்னு சொல்லி நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லா பயத்தையும் எடுத்து போடுவார்.
இன்னைக்கு நிறைய மனுஷங்க ஆறுதல் சொல்லுவாங்க, கடைசியாக ஒரு வார்த்தை, இதில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க, இதில் கவனமாக இருந்துக்கோங்க, இதில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டா நம்ம எங்கே தான் போனாலும் சொல்லுவார், பயப்படாதம்மா நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி நம்மை பார்த்து துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல பயம் போயிட்டுனால நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் வெற்றி தான். பயம் தானே நம்ம பல வெற்றிகளை தடை செய்கிறது, நம்ம முன்னேற விடாமல் பண்ணுது. நான் நினச்சேன் இந்த பாடத்தை எப்படியாவது நல்லா படிச்சிருவேன், ஆனால் எனக்குள்ள ஒரு பயம், நான் இந்த பாடத்தை படிச்சிருவேனான்னு ஒரு பயம் வந்தது, அப்படியே படிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்படி சொல்கிறல்ல, ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அந்த பயத்தை எடுத்துப்படுகிற தேவ கரத்தில், ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு பயமாக இருக்குப்பா, இதை எனக்கு எடுத்து போடுறங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. கர்த்தர் நிச்சயமாக இந்த பயத்தை எடுத்து போடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா அவர் அழகாக சொல்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிற ஆண்டவராய் கடந்து வருவார். எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு துணை நிற்பார். அவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். யோபு சொல்கிறான், இந்த மனுஷனை நீங்களாம் நினைச்சு எனக்கு துணையா வரீங்களே, நம்ம பூச்சி புழு அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். யோபு 25:6 வாசிங்க. யோபு புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியாய் இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். ஆமென். புழுவா நம்ம ஒரு புழு பூச்சியா இருக்கிறோம், ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எம்மாத்திரம். ஆனால் நம்மையும் நேசித்து, நீ பயப்படாதம்மா, நீ சிறு கூட்டம் நினைக்காத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில துணை நிற்பார். வேதத்தில் அப்படி துணை நின்றாரா? எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்த வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து கொண்டு வர்றாங்க, பின்னாடி பார்வோனி சேனை. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பைபிளில் ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி இது. நான் அடிக்கடி இந்த பகுதியை நான் எல்லாருக்கும் நினைவுபடுத்துவேன். முன்னாடி செங்கடல், எல்லாருக்கும் எப்படி இருந்திருக்கும்? பயமாக இருந்திருக்கும். ஐயோ நான் என்ன செய்வேன், செங்கடலில் போனேன்னா அதில் அமிழ்ந்து போவேன், எவ்வளோ ஆழம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் அமிழ்ந்துருவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தானே நினச்சிருப்பாங்க. அதான் மோசையை பார்த்து கேட்டாங்க, எகிப்தில் பிரேத குழியிலேனா இங்கே கொண்டு வந்த அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா பார்வோனி சேனை, எந்த பக்கமும் நெருக்கம். வாழ்க்கையில் அப்படி இருக்கா? பயந்து போயிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றார். என்ன சொல்றாரு பார்ப்போமா? யாத்திரா 14:25 வாசிப்போம். அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஆமேன். அவங்க சொல்றாங்க பாருங்க, அவர்கள் ரதங்களின் உருளைகளை கழலவும் அவைகளை உருண்டோடவும் பண்ணது மாத்திரல்ல, அவங்கள வருத்தப்படுத்தினார். ஐயோ இது எதுக்கு நமக்கு தேவையில்லை, இவங்களை ஏன் பின்தொடர்ந்து வந்தோம், இவங்க ஏசப்பா பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, இவங்களை பின்தொடர்ந்து வந்து தப்பு. இப்படித்தான் இந்த ஆண்டில் உங்க பார்த்து சத்துரு சொல்ல போறான். ஏன் இவங்களை பின்தொடரணும்? நான் பின்தொடர மாட்டேன்ப்பா, இவங்களை தொடர்ந்து வந்தா எகிப்தியர் எல்லாரும் ஆண்டவரை அறியாத ஒரு சத்ருவா இருப்பானா. அவன் சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா? இவங்களை பின்தொடரக்கூடாது, அவங்க தேவன் அவங்களுக்கு என்ன செய்கிறார்? துணை நிற்கிறார். இன்னைக்கு நம்ம பார்த்து அப்படி சொல்லணும், அவங்க தேவன் அவங்களுக்கு துணை நிற்கிறார் என்று சத்துரு சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. அவங்களுடைய எல்லா சேனைகளையும் கர்த்தர் என்ன செய்வார்? மடங்கடிக்க பண்ணுவார். அவருடைய செய்கைகளை ஒடுக்கி போடுவார், ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். சத்துருவின் சேனைகளை கடலில் ஆழ்த்தி போடுகிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நான் சத்துருவால் சூழப்பட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் சத்துரு செய்கிற கிரியைகள் நிமித்தம் நான் பயந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்றாங்க, பயப்படாத, நான் உனக்கு துணை நின்று செய்கிற யுத்தத்துல அந்த சத்துரு விழுந்து போவானே தவிர ஒரு நாள் உன்னை மேற்கொள்ள மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் சொல்கிறார், சத்துரு உங்களுக்கு விரோதமாய் எழும்ப முடியாது, அப்படி எழும்புகிற சத்துருவை கர்த்தர் அழித்து போடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன்,
மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஆமென், ஹalleluya. இங்கே ஆசா ஜெபம் பண்ணுகிறான். அவரை சார்ந்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு துணை நில்லும். ஏனென்று சொன்னால் எதிரிகள் ஏராளமானவர்கள், நாங்க கொஞ்சம் பேர் தான்ப்பா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படித்தானே சொல்றோம். எனக்கு நிறைய பணம் இல்லை, கொஞ்சம் தான் பணம் இருக்கு, பணமே இல்லை, ஒன்றுமே இல்லை, எந்த சொத்து இல்லை, நான் எப்படி இப்படிப்பட்ட போராட்டத்தில் ஜெயிப்பேன்? நான் எப்படி என் வாழ்க்கையில் முன்னேறுவேன்? என் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? எல்லாவற்றிலும் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். என் சூழ்நிலையை பார்த்தா என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் நான் எப்படி முன்னேறுவேன்? இந்த ஏராளமான இந்த கூட்டத்தை, ஏராளமான இந்த பிரச்சனையை நான் எப்படி தாண்டி போவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல அவன் சொல்கிறான், எனக்கு துணை நில்லும் என்று சொல்லி. இந்த ஆசாவுக்கு கர்த்தர் துணை நின்றார் தெரியுமா? அவன் போய் யுத்தம் பண்ணலை, ஆண்டவரே அவனுக்காக யுத்தம் பண்ணினார். பலமுள்ளவனுக்காயிலும் பலவீனனுக்காயிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். அவர் உதவி செய்கிற தேவன். துணை நில்லும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். மற்றவர்கள் மத்தியில் உங்களை வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார். உங்கள் தலையை நிமிர பண்ணி உங்களை வாழ வைக்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அடுத்ததாக வாசிப்போம் 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 7-8. 32:7-8. நீங்கள் திடங்கொண்டு தைரியமாய் இருங்கள். அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாமிசபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனையே கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவை எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், எசேக்கியா ராஜா தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறார், அசிரியா நாட்டினர் படையெடுத்து வருகிறார்கள். வருவது மாத்திரமல்ல, அவர்கள் ஏராளமான கூட்டத்தோடு கூட அவர்களோடு கூட வருகிற படைகள் அதிகமாக இருக்கிறதுனால ஜனங்கள் எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ அவன் சொல்றான், எசேக்கியா ராஜா, நமக்காக கர்த்தர் துணை நின்று என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி தம்முடைய ஜனங்களை தேற்றினார். அந்த வார்த்தையை அவர்களும் நம்பினார்கள். இன்னைக்கு நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில நீங்க தனிமையா இல்லை, ஏராளமான தேவ தூதர்களோடு கூட நாம் இருக்கிறபடியால் நமக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் பொழுது ஆண்டவரே துணை நிற்பார். சங்கீதம் 35:35 சொல்லப்பட்டு இருக்கிறது, சத்துருக்கு விரோதமாய் ஆண்டவர் ஈட்டியை வைத்து மறிப்பார். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்குது. ஏன் தெரியுமா? ஆண்டவரே நம்ம சத்துருக்கு விரோதமாக எழும்பினா நம்மளுக்கு எந்த சத்துருங்க கிரியேட் செய்ய முடியும்? ஒரு நாளும் கிரியேட் செய்ய முடியாது. கிரியேட் செய்வது போல அவனுக்கு தோன்றும். ஆனால் என் தேவன் மறித்து அவனை நம்மை தொடவிடாமல் பாதுகாக்கிறார். அதனால தான் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஹalleluya. நம்மை தொடுகிறவர்களை கர்த்தரே தொடுகிறார். ஹalleluya. கர்த்தரே கிரியேட் செய்கிறார். அவர் சொல்றாரு, அவர்களோடு இருப்பது மாம்சபயம். அவங்க கையை நம்பி, அவங்களுடைய பலத்தை நம்பி, அவங்களுடைய சுயத்தை நம்பி வந்து இருக்கிறாங்க. நாமோ நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்பி வந்திருக்கிறோம். அவர் நம்ம என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். அவர் யுத்தம் செய்து ஜெயிக்கிற ஒரு நல்ல தேவன் என்று சொல்கிறார். இந்த ராத்திரி வேளையிலும் நமக்காக யுத்தம் பண்ணுகிற நல்ல தேவனை நாம் பெற்றிருக்கிறபடியால் நம்ம எல்லோருமே பாக்கியவான்கள். ஆமென், ஹalleluya. அடுத்ததாக வாசிப்போம் சங்கீதம் 63:7. நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஆமென். கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறதுனால செட்டைகளின் நிழலில் என்ன செய்கிறோம்? களி கூறுகிறோம். ஏன்னா எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஜெயித்து வெற்றிகளை நமக்கு வாய்க்க பண்ணி கொடுத்ததுனால நம்மளால சும்மா இருக்க முடியுமா? அவர் செட்டைகளின் நிழலை எங்கே வச்சு நம்ம பாதுகாக்கிறார் பாருங்க. அந்த செட்டைகளுக்குள்ளாய் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, கோழி குஞ்சுகளை சட்டைகள் கீழே எப்போ வைக்கும் தெரியுமா? கழுகு மேலே பறக்கும். குஞ்சை எடுத்துருன்னு சொல்லும்போது அந்த குஞ்சுகளெல்லாம் கூப்பிட்டு தன் சட்டைகளுக்கு கீழே வச்சுக்கிடும். அந்த கழுகு தூக்கிட்டு போயிடக்கூடாது என் குஞ்சுகளை, என் பிள்ளைகளை அந்த கழுகு சேதப்படுத்தக்கூடாது, என் பிள்ளைகளுடைய பிராணனை அந்த கழுகு எடுக்கக்கூடாது என்று சொல்லி கோழி தன் குஞ்சுகளை சட்டைகளின் கீழ் வைத்து மறைக்கும். அதே போலதான் நம்முடைய தேவன், சத்துரு என் பிள்ளைகளை தொடக்கூடாது, சத்துருவின் கண்கள் என் பிள்ளைகள் மேல் படக்கூடாது, சத்துருவின் கை என் பிள்ளைகள் மேல் விழக்கூடாது என்பதற்காக தம்முடைய சட்டைகளின் நிழலில் வைத்து நம்மை பாதுகாக்கிறார். அதனால அந்த சட்டைகளின் நிழலில் நான் பாதுகாப்பாக இருக்கும் பொழுது நம்மளால சும்மா இருக்க முடியுமா? களி கூற முடியும், சந்தோஷமா இருக்க முடியும், பாட முடியும், ஆட முடியும், தேவனை துதிக்க முடியும்.
அந்த சட்டைகளின் கீழே, அவர் துணையாக இருக்கிற அந்த சட்டைகளின் கீழே நம்ம வந்த உடனே நம்மால் சும்மா இருக்க முடியாது. தேவ சமூகத்துக்கு நாம் வரும் பொழுதெல்லாம் அந்த சட்டைகளின் கீழே நம்ம வருகிறோம், அந்த நிழலுக்குள்ளாய் வருகிறோம், தேவனை துதித்து பாடி ஆராதிக்கிறோம். அந்த ஆராதனையின் மகிமையால் தேவன் மகிமைப்படுகிறார், நம்மை விடுவிக்கிறவராய் வருகிறார். இந்த நாட்களிலும் நான் ஆண்டவரே உம்முடைய சட்டைகளின் நிழலில் அடைக்கலம் புகுந்து உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் துதிப்பேன், நீர் என்னை விடுவிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் சங்கீதம் 86:17. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஆமென். கர்த்தாவே, நீர் என்னை தேற்றுகிறீர். எதனால? பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னாரா? தேற்றினார். இதை எல்லாவற்றையும் பகைஞர் பார்க்கிற அளவுக்கு எனக்கு அனுகூலமான அடையாளத்தை, நான் பகைஞர் முன்னாடி என்ன செய்யக்கூடாது? வெட்கப்பட்டு போயிடக்கூடாதுப்பா, எனக்கு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தருளும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் தோற்று போயிருக்கிறேன், வெற்றியே நான் பார்க்கல. ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்குள்ள ஒரு உயிர் மீட்சி, ஒரு தெம்பு, ஏதோ ஒரு சத்தான உணவு சாப்பிட்டது போல ஒரு புத்துணர்ச்சி எனக்குள்ளே இருக்கு. நிச்சயமாகவே இது அப்படியே மாறும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு புத்துணர்ச்சியை, ஒரு புதிய எழுப்புதலை, ஒரு புதிய கிருபையை, ஒரு புதிய காரியத்தை செய்வதற்காக உங்களை அழைத்திருக்கிறபடியால் நிச்சயமாகவே நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அந்த அனுகூலமான அடையாளம் வருவரை கர்த்தரை விடவே கூடாது. தேவ சமூகத்தில் கர்த்தாவே நீர் என்னை தேற்றுகிறத, நம்ம பிள்ளையை தேற்றுகிறத நம்ம பிள்ளை அறியணும், மற்றவர்களும் பார்க்கணும். ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார், ஆண்டவர் நம்மை தாங்குகிறார், ஆண்டவர் நம்மை சுமக்கிறார், ஆண்டவர் தான் எல்லாவற்றிலும் துணை நின்று நடத்துகிறார் என்பதை பகைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், சத்துருக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தருளும். ஆமென், ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? வீணாய் விட மாட்டார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு துணை நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வறுமையின் நேரத்தில், வருத்தத்தின் நேரத்தில், வியாதியின் நேரத்தில், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் துணை நிற்பார். எசேக்கியா வியாதியாக இருந்தான், அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி அவன் நினைத்த வேளையில் கர்த்தரை நோக்கி கதறினான். தேவ சமூகத்தில் கதறின போது கர்த்தர் அவனுக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தார். யோசேப்பு சிறைச்சாலையில், ஐயோ என்னை காப்பாற்றுவார் ஒருவருமில்லை என்று சொன்னார். பானபாத்திர காரணத்தில் சொல்லி அனுப்பினான். ஆனால் கர்த்தர் குறித்த வேளையில் யோசேப்பை நினைவு கூர்ந்தார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் கூடவே இருந்தேன். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய நேரம் கேட்கலாம், என் வாழ்க்கையில் ஏன் சோதனை வருது, ஏன் வேதனை வருது? கர்த்தரை தானே நான் நம்பி இருக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் கூட இருக்கிறார். அதனால தான் அந்த சோதனையில் நீங்கள் அமிழ்ந்து போகாதபடி கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். சோதனை நேரத்தில் நம்ம அமிழ்ந்து போகாதபடி நடத்துகிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியா நம்ம எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அந்த சோதனை நேரத்தில் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவருக்கு ஏன் தெரியலையா? அவருக்கு புரியலையா? நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அவர் என்ன அறிந்து கொள்ளவில்லையா? அவருக்கு தெரியலையா நான் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படவில்லையா? இந்த கேள்வியோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன், உன் கூப்பிடுதலை நான் அறிந்திருக்கிறேன், குறித்த வேளையில் நான் உன்னை உயர்த்துவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். உங்கள் சத்துருக்களுக்கு உங்களை விலக்கி காத்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். அந்த தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோமாப்பா, நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன், ஹல்லேலூயா, இந்த வேளையில், இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே பயத்தோடு, நடுக்கத்தோடு, கலக்கத்தோடு, குழப்பத்தோடு, ஹல்லேலூயா, உடைந்த உள்ளத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து பயப்படாதே என்று சொல்லுங்கப்பா, பயப்படாதே என்று சொல்லுங்க. உன் வலது கையை நான் பிடித்திருக்கிறேன்னு சொல்லுங்க.
நீ கலங்காதே என்று சொல்லுங்க. கர்த்தராகிய உன் மீட்பர் நான் என்று சொல்லுங்க. ஏசப்பா, ஒவ்வொருவருடைய கண்ணீரை நீங்க தொடைங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சோதனை வேதனைகளை மாற்றுங்க. இப்பொழுதே கர்த்தாவே விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா சூழ்நிலையில் இருந்தவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.